இஸ்லாம் நமக்கு இரண்டு வகையான இபாதத்துகளை வழிபாடுகளை நமக்கு போதிக்கிறது. ஒன்று பதனி இபாதத், உடல் ரீதியான வணக்கங்கள். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம். இவைகளெல்லாம் உடல் ரீதியான இபாதத்துகள், வணக்கங்கள். இன்னொரு வகை இருக்கிறது மாலி இபாதத், பொருள் சார்ந்த வணக்கங்கள். ஜகாத் கொடுக்கிறோம், வசதியுள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், இன்னும் சில வணக்கங்கள். அவைகளெல்லாம் பொருள் சார்ந்த வணக்கங்கள். சங்கை குறிப்பானவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் இறுதி மாதமான இப்ப நம்ம 11வது மாசத்துல இருக்கிறோம். துல்கஅதா, அடுத்தது துல்ஹிஜ்ஜா. இறுதி மாதத்தில் மாலி ரீதியான பொருள் சார்ந்த எல்லா வணக்கங்களையும் முஸ்லிம்கள் செய்ய இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில 2 நாளைக்கு முன்னால முதல் பிளைட் தமிழ்நாட்டில இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 300 நபர்களோடு மக்காவுக்கு சென்று இருக்கிறது. அது ஒரு பொருள் சார்ந்த வணக்கம். சண்டை குறித்தானவர்களே, அதே போன்று பொருள் சார்ந்த வணக்கங்களில் ஒன்றுதான் நாம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துல 10ஆம் நாளில் செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு அமலான குர்பானி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர், நபியே நாம் உங்களுக்கு கௌஸர் என்ற அந்த தடாகத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்களுடைய ரப்புக்காக தொழுங்கள், வன்ஹர் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவே சங்கியானவர்களே, பொருள் ரீதியான வணக்கங்களில் ஒன்றுதான் இந்த குர்பானி. இது ஒரு சாதாரண வணக்கம் அல்ல. உன்னத ஒரு நபி, கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற பட்டத்தை பெற்ற ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குடும்பத்தின் தியாகத்தினுடைய பின்னணிதான் நாம் இன்று குர்பானி என்ற அந்த அமலை செய்கிறோம். இது ஒரு பாரம்பரியமான அமல். இதை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தடவையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானுக்கு இதுவெல்லாம் உயர்ந்த ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்து விட்டது, ஆனால் குழந்தை பேறு இல்லை அவர்களுக்கு. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது மூப்புக்கு பிறகு, எந்த வயதிற்கு பிறகு குழந்தை பேறு என்பது சாத்தியம் இல்லையோ அந்த வயதில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இஸ்மாயில் என்ற அழகிய ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார். பல நாள் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை. அந்த குழந்தை மேல எவ்வளவு அன்பும், எவ்வளவு பாசமும், எவ்வளவு பிரியமும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சோதனை செய்ய விரும்புகிறான். சங்கையானவர்களே, நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் சோதனை வரும். அந்த சோதனைகளில் மனிதன் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை எப்படின்னு சொன்னா, நேரடியா அல்லாஹ் சொல்லல, கனவின் மூலமாக பார்க்கிறார்கள். தன்னுடைய மகனை அறுப்பது போல. நல்லோர்களின் கனவு, நபிமார்களின் கனவு, அது வஹிக்கு சமமானது. அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற இறை செய்திக்கு சமமானது. முதல் நாள் கனவு பார்க்கிறாங்க, மீண்டும் 2வது நாளும் அதே கனவு, 3வது நாளும் அதே கனவு. புரிந்து கொண்டார்கள், இது அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து விரும்புகிற ஒரு கட்டளை, எனவே இதை செய்ய வேண்டும். பல நாள் தவமிருந்து பெற்றெடுத்த ஆண் குழந்தை, பாசமிகு குழந்தை, இது அல்லாஹ்வின் கட்டளை என்று புரிந்து கொள்ளுகிறார்கள். அறுக்க துணிகிறார்கள். இருந்தாலும் உடனே அவங்க அறுக்கறல. மகனிடத்தில் கேட்கிறார்கள், இன்னி அஸ்பஹு கஃபந்துர் மாதா தரா, மகனே, உன்னை அறுப்பது போன்று நான் கனவில் பார்த்திருக்கிறேன், அது விஷயத்தில் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த மகன் ஒரு 7-8 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு இருந்த ஆன்மீக அறிவு. அந்த குழந்தை சொல்லுச்சாமா, யா அபதிஃப் அல், தந்தையே ஏன் தாமதிக்கிறீர்கள்?
அந்த விஷயத்தை உடனே செய்யுங்கள். உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை தாமதிக்காமல் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் இருந்து பெற்றுக் கொள்வீர்கள். சங்கையானவர்களே, குழந்தை புள்ள பிறந்தா இந்த மாதிரி பிறக்கணும். தந்தை சொல்லுகிறார், மகனே உன்னை அறுப்பது போல கனவு கண்டேன் என்று. அந்த மகன் சொன்ன விஷயம் என்ன? அன்பு தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையோ அதை உடனே செய்யுங்கள். என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் இருந்து பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க செய்யற அந்த விஷயத்துக்கு நான் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வேன். எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பதிலை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நபி சிறு வயதில் சொல்லி இருக்கிறார்கள். சங்கையானவர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை வெறும் சோதனை தான். மகனை அறுப்பதல்ல அந்த நோக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் அன்பு மிகைத்திருக்கிறதா, அல்லது பல நாளுக்கு பிறகு தவமிருந்து பெற்ற இந்த குழந்தையின் பேரன்பு மிகுதியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதுதான் அங்கு சோதனை தானே தவிர அறுப்பது நோக்கம் அல்ல. அந்த குழந்தை பேசிச்சாமா, வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. தந்தையே, நீங்க என்னை அறுக்கும் போது என்ன செய்யுங்க, என்னுடைய மேலாடையோடு என்னை அறுத்து விடாதீர்கள். ஏன்னா அந்த துணியை வீட்டுக்கு கொண்டு போவீங்க, அதுல என்னுடைய ரத்தம் இருக்கும். அதை பார்த்தால் எனது தாய்க்கு எனது ஞாபகம் வந்து அது சிரமத்தை தரும். அதனால என்னுடைய மேலாடையை கழட்டிட்டாருங்க. இன்னும் குழந்தை பேசிச்சாமா, குழந்தை சொல்லுது, எனது முகத்தை பார்த்து அறுக்காதீர்கள். அப்படி அறுத்தீங்கன்னா என்னுடைய முகத்தில் இருந்து வருகிற அந்த வேதனை, அந்த பாசம் உங்களை என்னை அறுப்பதை விட்டு தடுத்து விடும். அதனால என்னை திரும்ப படுக்க வச்சுக்கணும், கும்பரப்படுத்த வைங்க. அது மாதிரி அறுக்கும் போது எனது கை கால்களை கட்டிவிட்டு அருங்கள். சும்மா அறுத்தீங்கன்னா அந்த அறுக்கிற அந்த வேதனையில கை கால்கள் அசையும் போது உங்களுக்கு அது வேதனையாயிரும். அதனால கை கால்களை எல்லாம் கட்டிக்குங்க. சங்கியானவர்களே, பல நாள் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் பேசுகிற போது ஒரு தந்தையினுடைய உள்ளத்தில் எவ்வளவு வருத்தமும் எவ்வளவு ரணமுமாக அது இருக்கும். இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தாலே எந்த பெற்ற ஒரு தாய் தந்தையினுடைய உள்ளமும் அதை தாங்கிறது இல்லை. சாதாரண தலைவலி காய்ச்சலே அப்படின்னா குழந்தையை அறுக்க போகிறார்கள். அறுப்பதற்கு முன்பாக குழந்தை பேசுகிற வார்த்தைகள் இது. அந்த தந்தையின் உள்ளம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் நிறைந்திருந்தது அந்த மகனின் மீது இருந்த பாசம் அல்ல, தன்னை படைத்த ரப்பின் மீது இருந்த நேசம்தான் மிகைப்பாக இருந்தது. கொண்டு போறாங்க. மகன் சொன்ன மாதிரியே மேலாடையை கலட்டினாங்க, கை கால்களை கட்டினார்கள். முகத்தை பார்க்காமல் மகனை குப்புறப்படுத்தி வச்சிடறாங்க. தலை முடியை புடிச்சிட்டாங்க. ஒரு கையில் கத்தி, இன்னொரு கையில் மகனின் தலைமுடி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்ற தல்லஹு லில் ஜபீன். எப்பொழுது அந்த கழுத்தின் மீது அவர் கத்தியை வைத்து அறுத்த ஆரம்பித்தாரோ, கத்தி அறுபடல. என்ன அல்லாஹ்வினுடைய நோக்கம் மகனை அறுப்பதல்ல. என்ன அறுக்கலையே கோபத்துல கத்தியை தூக்கி பக்கத்துல இருந்த ஒரு பாறை மீது எரிகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய ஒரு ஆட்டுடன் அந்த பாறைக்குள் இருந்து வருகிறார்கள். வந்து சொன்னாங்களாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ்வினுடைய இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், உங்க மகனை அறுக்க வேணாம், இந்த ஆட்டை அறுத்து அல்லாஹுக்காக குர்பானி கொடுங்கள். அல்லாஹ்வே அந்த வசனத்துல சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன் வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம். அந்த அறுக்கிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். கது ஸத்தக்த ருயா. இப்ராஹிமே, நீங்கள் உங்களுக்கு கண்ட, நீங்கள் பார்த்த அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் வெற்றியாளர்களில் இருந்து இருக்கிறீர்கள். இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். சங்கியானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார்களே, அந்த அன்பு போராட்டத்தினுடைய பின்னணி தான் இன்று நாம் வருடா வருடம் செய்கிற அந்த குர்பானி என்ற அமல். நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த குர்பானியை பற்றி ஆர்வம் ஊட்டுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், மா ஹாதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குர்பானி என்றால் என்ன? நபி அவர்கள் பதில் சொல்வார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குடும்ப பின்னணியிலிருந்து வந்த பாரம்பரியம் மிக்க ஒரு அமல் தான் இது என்று சொல்லுவார்கள். அதை செய்வதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்ட போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நீங்கள் எந்த பிராணியை அறுக்கிறீர்களோ அந்த பிராணியினுடைய எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ரோமங்களின் அளவு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மையை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். எனவே சங்கையானவர்களே, இந்த குர்பானி என்ற அமல் பாரம்பரியமான ஒரு அமல், மிக பெரும் ஒரு நபியினுடைய குடும்ப பின்னணியில் செய்கிற ஒரு அமல் தான் இந்த குர்பானி. அதனால யார் யார் மேல எல்லாம் ஜகாத் கடமையோ அனைவரும் இந்த அமலை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு இந்த அமல் மேல ஒரு பொதுவாக பார்க்கிறோம், ஏதோ ஊருக்கு 4-5 பேர் செஞ்சா போதுங்க, அப்படி இல்ல, எல்லோரும் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வளமை, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருந்தவரை எந்த வருடமும் அவர்கள் குர்பானி செய்யாமல் இருந்தது கிடையாது. சஹாபாக்களையும் ஆர்வம் ஊட்டினார்கள். ஹதீஸ்ல இப்படியே வருது, மன்கான லஹு ஸஅத்துன் ஃபலம் யுலஹி, எவர் குர்பானி செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பை பெற்றிருந்தும் இந்த அமலை செய்யாமல் விட்டு விடுகிறாரோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் ஈதுடைய தினத்தில் அந்த பெருநாள் தொழுகை தொழும் இடத்திற்கு அவர் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கண்டனம்! அவர் அந்த அமலை செய்யாதவர்களினுடைய முகத்தை நபியவர்கள் பார்க்க விரும்பவில்லை. எனவேதான் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் தொழும் இடத்திற்கு அவர்கள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். எனவே சங்கியானவர்களே, இந்த அமல் சாதாரண அமல் அல்ல. யார் யாருக்கெல்லாம் அந்த வசதி இருக்கிறதோ அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு அமல். அதனால வீட்டுக்கு ஒரு ஆட்டை எடுத்தா போதுங்க, அப்படி இல்லை. யார் யார் மீதெல்லாம் ஜகாத் கடமையாகிறதோ, ஒரு வீட்டுல 3 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, 3 பேருக்கு மேலேயும் ஜகாத் கடமை, அங்க ஒரு ஆட்டை அறுத்தா போதுமான்னு சொன்னா ஒருவருடைய கடமை நிறைவேறிவிட்டது, இன்னும் 2 பேருடைய ஹக்கில் உள்ள அந்த கடமை நிறைவேறவில்லை. எனவே ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்களின் மீது ஜகாத் கடமையாகிறதோ அத்தனை நபர்கள் தர வேண்டும். பெண்கள் ஜகாத் கடமையாகிற அளவு அவங்களுக்கு நகை வச்சிருக்கிறாங்க, இப்ப அவங்க பேர்ல என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். எனவே சங்கையானவர்களே, அதனால வீட்டுக்கு ஒரு ஆடுங்க, குடும்பத்துக்கு ஒரு ஆடு நாங்க அறுத்துட்டங்க, இங்க வேலை முடிஞ்சு இல்ல. யாரின் மீதெல்லாம் ஜகாத் கடமையாகுமோ ஒவ்வொருவரும் இந்த குர்பானி என்ற இந்த அமலை செய்ய வேண்டும். இன்னும் கிதாபுல உலமாக்கள் தெளிவா எழுதுறாங்க. என்னங்க, ஒருத்தர் என்ன செய்யலாம், தன்னுடைய மரணித்து விட்ட முன்னோர்கள் மரபுமானவர்கள் அவர்களது பெயரிலும் என்ன செய்யலாம், அதிகப்படியா தனக்கு எந்த குர்பானி கடமையோ அதை செஞ்சுட்டாரு. அதுபோல அதிகப்படியாக இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்த்துக்கும் விதமாக என்ன செய்யலாம், அவங்க பேர்ல குர்பானி கொடுக்கலாம். இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் குர்பானி கொடுக்கலாம். இப்படி குர்பானி எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எழுதுறாங்க. ஒருத்தருக்கு அக்கீக்கா கடமை, ஆனா கொடுக்கவே முடியல, என்ன செய்யலாம், அவர் கூட்டு குர்பானியில் சேர்ந்து தன்னுடைய அந்த அக்கீக்காவுடைய அமலை நிறைவேற்றலாம். எனவே சங்கையானவர்களே, இந்த அமலை யார் யாரின் மீதெல்லாம் ஜகாத் கடமையாகிறதோ அவர்கள் எல்லாம் செய்ய வேண்டும். எப்ப நம்முடைய நேரமும் நம்முடைய பொருளும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழிகளில் செலவிடப்படுகிறதோ, அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல நம்ம நேரமும் பொருளும் செலவிடக்கூடாதோ அதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார். எப்ப அல்லாஹ் சொல்கிற வழியில் நம்ம பொருள்களை செலவு செய்ய நாம் யோசிப்போமோ, நம்முடைய உள்ளம் விரும்பாத இடங்களில் வெறுப்போடு அங்கு நிர்பந்தமாக பொருளை செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு அல்லாஹ் தஆலா நம்மை ஆளாக்குவார். எனவே சங்கியானவர்களே, இந்த குர்பானி என்ற அந்த அமல், அதனால யார் யார் மீதெல்லாம் கடமையாகுங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
அனைவரும் இந்த அமலை செய்ய வேண்டும். ஹதீஸ்ல வருது, நாளை மறுமையுடைய நாளையில் எவர் குர்பானி செய்தாரோ அந்த குர்பானி பிராணி சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தில், அந்த பாலத்தை கடப்பதற்கு இவருக்கு வாகனமாக மாறி இவரை கடக்க செய்யும் என்பதாக ஹதீஸில் வருகிறது. இன்னும் நிறைய சிறப்புகள் வருது. ஒருத்தர் குர்பானி செய்யறாரு, அந்த குர்பானியினுடைய அந்த பிராணியிலிருந்து விழுகிற ரத்தம் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த துல்ஹஜ் 10வது நாளில், அந்த ஈதுல் அல்ஹாவுடைய அந்த தினத்தில் ஆதமுடைய மகன் செய்கிற அமல்களில் அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான அமல் மின் இஹ்ராகித் தம், நீங்கள் உங்களது பிராணியை அறுக்கிறீர்களே அதை விட உயர்ந்த அமல் அன்றைய தினத்தில் வேறு எதுவும் கிடையாது. அதனால அது நன்மைதான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறுக்கிறீர்களே அந்த பிராணியினுடைய அந்த மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை வந்தடைவது கிடையாது. மாறாக வலாக்கி எனாலகு தக்குவா மின்கும், உங்களது உள்ளத்தில் எவ்வளவு இறை அச்சம் இருக்கிறதோ அந்த இறை அச்சம் தான் அல்லாஹ்வை வந்தடைகிறது. எனவே சங்கையானவர்கள், இது வெறும் பெருமைக்குண்டான ஒரு அமல் அல்ல. நாங்க அவ்வளவுக்கு வாங்கினங்க இவ்வளவுக்கு வாங்கின அதல்ல, இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை என்ற அந்த நோக்கத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் இதற்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை சிறப்புகளையும் நாம் அடைந்து கொள்ளலாம். அதனால யார் யாருக்கெல்லாம் ஆட்டை குர்பானி கொடுக்கிற அளவு அந்த வசதி இருக்கிறதோ யாரும் அந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும். யாருக்கு அந்த அளவு இல்லைங்க, குறைஞ்சபட்சம் என்ன செய்யறது, கூட்டு குர்பானிலையாவது என்ன செய்யறது, பங்கு சேர்றது. எங்க வீட்டுல 2 பேர்த்துக்கு குர்பானி கடமை, ஒருத்தர் சார்பா ஆடு வாங்கியாச்சு, இன்னொருத்தருக்கு என்ன குறைஞ்சது என்ன செய்யலாம், ஒரு கூட்டிலையாவது சேர்ந்து அவர்களுடைய அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை பொறுப்போக்காக நாம் விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை இடத்துல பாக்குறோம்ல, ஹதீஸில் வருகிறது, எந்த பொருளுக்கு ஜக்காத் கடமையோ அந்த பொருளுக்குண்டான ஜக்காத்தை யார் நிறைவேற்றி விடுவாரோ அல்லாஹ் தஆலா அந்த பொருளை திருட்டிலிருந்து, நெருப்பிலிருந்து, அது எந்த விதங்களில் எல்லாம் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவைகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் அதை பாதுகாக்கிறார். அந்த மாதிரிதான் இந்த அமலும். இதுல நம்ம நம்முடைய பொருளை செலவு பண்ணிட்டோம், மீதி இருக்கிற பொருளுக்கு அது பாதுகாப்பாக அமையும். இல்ல நம்ம செலவு பண்ணல, யோசனை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளம் விரும்பாத இடங்களில் நாம் செலவு பண்ண வேண்டிய அந்த நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாகுவோம். அதனால நம்ம என்ன செய்யறது, எல்லாரும் குர்பானி கொடுக்கறதுக்கு நியத் செய்யறது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது. இந்த அமலில் ஒரு குர்பானி மட்டுமல்ல, இன்னும் தக்பீருடைய அந்த விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த வாரங்களை ஒட்டி அந்த விஷயங்கள் நினைவுபடுத்தப்படும். அதனால யார் யாருக்கெல்லாம் ஆடு குர்பானி கொடுக்க வாய்ப்பு இருக்குதோ அவர்கள் ஆட்டை குர்பானி கொடுப்பது, இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யறது, கூட்டு குர்பானிலையாவது சேர்றது. இன்ஷா அல்லாஹ் வருடம் எப்படி நம்முடைய பள்ளியில கூட்டு குர்பானி ஏற்பாடு செய்யப்படும், அது போல இந்த வருடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒரு பங்கு 4500 ரூபாய். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் அதுல பங்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பெயர்களை சொல்லி பங்கு சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கிற அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இது போன்ற அமல்களில் ஆசையோடு ஆர்வத்தோடு அந்த அமல்களை செய்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுகாதவங்க தொழுகட்டும்.